மேன்மேலே மேலப்படுவாய், எனக்கென்று பெரிய காரியங்களை செய்வாய். கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். ஜாதிகளுக்கு மத்தியில் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனத்திற்கு மத்தியில் நீ சாட்சி கூறுவாய். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற துதிங்கள் ஒரு கிருபை என்றும் உள்ளது. துதியின் சத்தம் உன் நாவில் இருக்கிற வரை என் சமூகம் உன்னோடு கூட காணப்படும். நீ துதிக்க 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 பல அற்புதங்களை நீ காண்பாய். பெருமைக்கு தூரமாவாய், இச்சைக்கு தூரமாவாய். நீ பயமில்லாது இருப்பாய். என் சமூகத்தில் காணப்படுவாய். வெளியேற பெற்ற ஞானம் உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். அப்புறம் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வெளிச்சம் உதிக்கும். நன்மையானதை நான் உனக்கு கட்டளிட்டிருக்கிறேன் என்பதை நீ நினைத்து என்னை துதிக்க வேண்டும். எது இல்லையோ அதை நினைத்து ஏங்காத. இருக்கிறதை நினைத்து துதி. இல்லாதவைகளை இருக்கலாய் அழைக்கிற கர்த்தர் ஏற்ற காலத்தின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அளிப்பார். பிலேயாமை போல அநேக ஜனங்கள் என் நாமம் தரிக்கப்பட்டு உன் அண்டையில் இருக்கிறார்கள். மனுஷர் குறித்து எச்சரிக்கையாயிரு. பிசாசின் தலை நசுக்கின கர்த்தர் நான். உனக்கீடான மனுஷன் ஜீவனுக்கீடாக ஜனங்களை கொள்ளை பொருளாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.